அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்காம இழுத்து அடிக்கிற நபர் உங்கள் பணத்தை எப்படி திருப்பி தருவார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க. உண்மையாலுமே அவருக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அவர் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வந்திருக்காது. அதனால் உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அப்படி இல்லைன்னா உண்மையாகவே உங்கள் பணத்தை அவர் திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி உங்களை இழுத்தடிக்கலாம். இப்படிப்பட்ட அந்த நபர்கிட்டருந்து நீங்கள் கொடுத்த பணத்தை எப்படி திருப்பி வாங்க போகிறோம், அப்படி அந்த பணத்தை திருப்பி வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுது. அந்த ஹீலிங் என்ன அப்படின்னா, உங்கள் பணத்தை அவர் தர முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் மனதை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அதை பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, போனோம் மெத்தடை பயன்படுத்தி அவர் மனதில் ஒரு ஹீலிங்கை உண்டு பண்ணி உங்கள் பணத்தை அவர் திருப்பி தருவதற்கான சாதகமான நிலையை உருவாக்குறது தான் இந்த மெத்தட். போனோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் பயன்படுத்தின அந்த 4 வார்த்தைகள், அந்த 4 வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தையை பயன்படுத்தி நம் பணத்தை எப்படி பெறுவது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 4 வார்த்தைகளை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது அந்த நபர் நமக்கு பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் இதை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 1, காலை நீங்கள் எழுந்த உடனே இந்த மெத்தடை செய்யணும். அப்படி என்னால் காலையில் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி செய்யணும். இந்த 2 டயத்தில் நீங்கள் எந்த டயத்தில் செஞ்சாலும் சரி, இந்த 2 டயத்தை சேர்த்து செஞ்சாலும் சரி, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். இதை எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டினியூவாக 21 டேஸ் சொல்லணும். 21 டேஸ், ஒரு நாளைக்கு 108 முறை இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். எந்த நாள் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு பொருட்டு இல்லை. சரி, இதை செய்கிறது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல காலையில் எழுந்தவுடன் அப்படி உங்கள் பெட்டில் இருந்துக்கிட்டே கூட நீங்கள் சொல்லலாங்க. இந்த 4 வார்த்தையை தான் ரிப்பீட்டடாக சொல்ல போகிறீங்க. ஐ லவ் யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகளை தான் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல போகிறீங்க. இந்த 4 வார்த்தைகளோட தன்மையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால, இந்த 4 வார்த்தையை மட்டும் சொன்னால் அவர் எப்படி பணம் கொடுப்பாரு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 4 வார்த்தை சொல்லி முடித்த பிறகு, அதாவது ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நேமை சொல்லணும். உதாரணத்துக்கு அவரோட நேம், அதாவது உங்களுக்கு பணம் கொடுக்குறவரோட நேம் குமார் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில், ஐ எம் சாரி குமார், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ குமார், தேங்க்யூ குமார், ஐ லவ் யூ குமார் அப்படின்னு இந்த குமார்னு நான் சொல்லியிருக்கிற இடத்துல உங்களுக்கு யார் பணம் தரணுமோ
அந்த பேரை சேர்த்துக்கிட்டு கண்டினியூவாக 108 முறை சொல்லுங்கள். 21 நாட்கள் சொல்லுங்கள். 21 நாள் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே உங்களுக்கு அந்த நபர் உங்கள் பணத்தை திருப்பி தருவார். அதாவது இந்த வார்த்தையை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் மனதில் ஒரு ஹீலிங் உருவாகும். உண்மையிலே அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து பணம் வராமல் இருந்திருக்கலாம். அந்த பணம் வருவதற்கான வழிகள் அவருக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றி இழுத்தடிக்கணும்னு நினச்சாலும் அவர் மனதில் ஒரு ஹீலிங்கை உண்டு பண்ணி உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிற நினைப்பை உண்டு பண்ணி உங்களது பணத்தை அவர் திருப்பி தருவதற்கு முயற்சிப்பார். அதி விரைவில் உங்களது பணத்தை அவர் நிச்சயமாக திருப்பி தருவார். இது 100% உண்மை. இதை நீங்கள் கண்டினியூவாக 21 நாள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அதாவது ஓரிரு நாட்களிலேயே அதற்கான அனுபவத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த 4 வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. ஸோ இதை பயன்படுத்தி உங்களுக்கு யார் பணம் தரணுமோ அவங்க தரும்படி இந்த மெத்தடை செய்யுங்க. நிச்சயம் நீங்களும் வெற்றி அடையுங்கள். இந்த முறையை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை எங்களது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பதிவிடும் போதும் எனக்கு இன்னும் நிறைய பதிவுகள் போடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள் வரும். இன்னும் அதாவது பயனுள்ள தகவல்களை இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே நிறைய வரும். அதனால் மறக்காமல் உங்கள் அனுபவங்களை பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.